அந்த பையன் கதிர் மேல சந்தேகமா இருக்கு. கதிர் மாப்பிள்ளை எதுக்காக இப்படி சொல்லணும்? நாம சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதுல ஏதோ தப்பா இருக்க மாதிரி உங்க யாருக்கும் தோணல? முத்துவேலோட ரியாக்ஷனை பார்த்தாலே அவருக்குள்ளேயும் கதிர் மேல ஒரு சந்தேகம் கிளம்பி இருக்கு என்பது நல்லாவே புரியுது. ஏன்னா கதிர் சாதாரண ஆள் கிடையாது. தன்னோட லட்சியத்தை நிறைவேற்றிக்கணும்னா எந்த எல்லைக்கும் போகக்கூடியவன். ஏற்கனவே தனக்கு கேன்சர் இருக்கிற விஷயத்தையே மறைச்சு எம்பீச்ச வச்சு 2 குடும்பத்தையும் ஏமாத்தியவன் கதிர். அப்படி இருக்கும்போது இப்ப தன்னோட பொண்ணோட லட்சியத்துக்காக இன்னொரு பொய்ய சொல்லியிருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதுதான் இப்ப முத்துவேலோட மனசுலயும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா சக்திவேல் இதோட விட போறதே இல்ல. இனிமே கதிர் ராஜிய கூட்டிக்கிட்டு எங்கே போனாலும் அவனை விடாம கண்காணிக்க போறான். அதுக்கு குமரவேலும் துணையா சேர போறான். கதிரும் ராஜியும் அடிக்கடி எங்க போறாங்கன்னு கவனிக்கிறவங்களுக்கு இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் போறாங்களோ இன்னொரு பெரிய சந்தேகம் வரப்போகுது. அதனால அடுத்தடுத்து கதிர் எடுக்கிற ஒவ்வொரு அடியையும் சக்திவேலும் குமரவேலும் ஃபாலோ பண்ண போறாங்க. ஆனா அவங்க கதிரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுதான் இத்தனை நாளா மறைச்சு வைக்கப்பட்டிருந்த உண்மை வெளியே வரப்போறதுக்கான முதல் படியா இருக்க போகுது.